இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் கத்திரிக்காய் கொஸ்து பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துப்போம், உப்பு. இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கர் மூடி வெயிட் போட்டு ஒரு சத்தம் வந்தால் போதும். இப்போ ஒரு பொடி தயார் பண்ணணும். கொத்தமல்லி, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது கூட வெந்தயம் கொஞ்சமாக, 2 மிளகாய் நல்லா வறுப்பட்டு வாசனை வந்துடுச்சு. இது ஆறிடுச்சு. இப்போ பொடிச்சுப்போம். நம்ம ப்ரெஷர் விட்டுடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ இது நல்லா மசிச்சு விட்டுப்போம். இப்போ வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ கடுகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை கூட சேர்த்துக்கணும். இந்த அரைச்ச பொடியை சேர்த்துக்கணும். இது கூட புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் கொதிச்சப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. பொங்கல், இட்லி, தோசைக்கு அருமையான சைட் டிஷ் இது.